வணக்கம். இகரம் தமிழ் வகுப்புல மீள்பார்வை பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப அந்த மீள்பார்வை ஒன்னோட கண்டினியூவேஷன் இன்னைக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு என்ன பயிற்சிகள் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி பால் படிச்சிருக்கீங்கல்ல, இலக்கணம். அதோட கோடிட்ட இடம் தான் இதுல எந்த கோடிட்ட இடத்துல எந்த ஆன்சர் கரெக்ட்ன்றத அந்த ஆப்ஷன் எடுத்து கரெக்டா ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. கலர் பெண்ணால அண்டர்லைன் பண்ணி அனுப்புங்க. இது திணை திணை படிச்சோம் இல்லையா, அதோட வகைகள் இங்க விடுபட்டு இருக்கு சில வகைகள். அது என்னன்றத கரெக்டா எழுதி அனுப்புங்க. இதே மாதிரியே நீங்க அந்த இதெல்லாம் பாக்ஸ் அந்த ஆரோ மார்க் எல்லாம் போட்டு அழகா எழுதி அனுப்புங்க. கலர் பெண்ணால நீட்டா பிரசன்ட் பண்ணுங்க. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா சில குறிப்புகள் இருக்கு. அந்த குறிப்புகளை வச்சு இங்க விடை எழுதணும். இப்ப மரத்தில் ஒரு லை அப்படின்னா இலை, அதாவது லைன்ற எழுத்துல முடியணும் அந்த வார்த்தை. சரிங்களா? லைல முடியணும். அப்படி முடியக்கூடிய வார்த்தையை தான் நீங்க இங்க எழுதணும். இந்த க்ளூவை எடுத்துக்கிட்டு சரியான பதில எழுதி அனுப்புங்க. அடுத்தது இடைச்சொற்கள் படிச்சோம் இல்லையா, இதுல எந்த fill in the blanksல எந்த இடைச்சொற்கள் பொருந்தி வரும்ன்றத கரெக்டா ஃபில்அப் பண்ணி கலர் பெண்ணால அண்டர்லைன் பண்ணி அனுப்புங்க. அடுத்தது இங்க ஆங்கில சொற்கள் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான தமிழ் மீனிங் எழுதி அனுப்பணும். சரிங்களா? நீங்களாதான் எழுதணும், எதையும் ரெஃபர் பண்ணக்கூடாது. எல்லாமே பார்க்காம தான் செய்யணும், ஹெல்ப் எடுத்துக்க கூடாது. எழுதி அனுப்புங்க. அடுத்தது ஒரு சொல்லில் விடை. இப்போ கேள்விகள் இருக்கு. நான் இதையே என்ன பண்ணிருப்பேன்னா உங்களுக்கு fill in the blanks மாதிரி கொடுத்துருப்பேன். இது அப்படியே கேள்விகளா இருக்கு. இந்த கேள்விகளுக்கு நீங்க பதிலா எழுதணும். இது உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சதுதான். தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார்? என்ன எழுதணும்? தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர். இந்த யாருன்ற வினா வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுடைய பதிலை எழுதணும். இதே மாதிரிதான் எல்லா கேள்விகளுக்கும் எந்த இடத்துல வினா வார்த்தை இருக்கோ அந்த இடத்துல அதை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய பதிலை எழுதி அனுப்பணும். இது எல்லாமே பார்க்காம தான் செய்யணும். கேள்வி எழுதி பதில் எழுதுங்க. சரிங்களா? கேள்வி ஒரு கலர்ல எழுதுங்க, பதில் இன்னொரு கலர்ல எழுதுங்க. அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும், உங்களுக்கும் எக்ஸாம் ரிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவும் ஒரு சொல்லில் விடைதான். இது மோஸ்ட்லி நீங்க படிச்ச அந்த இலக்கண பகுதியை வச்சு இங்க கேள்விகள் கேட்டிருக்காங்க. நீங்க அதுக்கான பதில எழுதி அனுப்புங்க. மக்களை குறிக்கும் திணை எது? திணைன்ற இலக்கணம் படிச்சோம் இல்லையா, அதுல எந்த திணை வகைக்கு மக்களை உதாரணமா சொல்றீங்க? சரிங்களா? அதுதான். அப்ப மக்களை குறிக்கும் திணை எதுன்றதை ரீப்ளேஸ் பண்ணி உங்க பதில எழுதணும். இதே மாதிரிதான் எல்லா கேள்விகளுக்கும். சரிங்களா? எதுவுமே நீங்க பார்க்க கூடாது, பார்க்காம தான் எழுதி அனுப்பணும். இது ஒரு விளம்பரம். இது ஒரு எக்ஸிபிஷன், ஒரு கண்காட்சி பத்தின ஒரு விளம்பரம். இதுக்கான கேள்விகள் இங்க அடுத்த இதுல இருக்கு. கேள்வி எழுதி அதுக்கான பதில் என்ன பண்ணணும்? இந்த விளம்பரத்துல இருந்து எடுத்து எழுதணும். இதுதான் உங்களுக்கான மீள்பார்வை அசைன்மெண்ட். சூப்பரா பண்ணி அனுப்புங்க. சந்தேகம் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ.